உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கார்த்திகா. இந்த 2025 இந்த வருஷம் தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய பரபரப்பான வருஷமாக தான் அமைஞ்சது. அரசியலாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வர்த்தகமாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா துறையிலுமே ஒரு பல்வேறு மாற்றங்கள் தான் நிகழ்ந்துச்சு. அதே மாதிரி இயற்கை சீற்றங்கள், கூட்ட நெரிசல்னால ஏற்பட்ட உயிரிழப்புகளால் தமிழக மக்களுக்கு ஒரு ஆறாத வழிகளா இருந்து வருது. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆமா, கரெக்ட் தான் கார்த்திகா. இப்போ 2025ங்கிறது பல நிகழ்வுகளை உள்ளடக்கிய ஒரு வருஷமா தான் இருக்கு. ஏன்னா நிறைய இதுல விபத்துகளும் நடந்திருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாம தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நடக்க போறதுக்கு முன்னாடி வருஷம் அப்படிங்கறதுனால இந்த ஆண்டு ஒரு தேர்தல் களமான ஒரு ஆண்டாவே வந்துருச்சு. அதுக்கேற்ற மாதிரியே நம்ம தமிழக ஆளுநர் RN ரவி அரசு கொடுத்த உரையை வாசிக்காம வந்த வேகத்துல வெளிநடப்பு செய்தது அரசியல்ல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டப்பேரவையில தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு அவர் வலியுறுத்தி இருந்திருக்காரு. அந்த கோரிக்கையை அரசு நிறைவேற்றல அப்படிங்கறதுனால அவர் கோவமா அரசு கொடுத்த உரையை வாசிக்காம வெளியேறி இருக்காரு. இது அப்போ அரசியல்ல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினுச்சுன்னு தான் சொல்லணும். ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவா இருந்த EVKS இளங்கோவன் பிப்ரவரி 5ஆம் தேதி மறைந்தாரு. அதனையடுத்து அந்த தொகுதியில சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதுல ஆளுங்கட்சியான திமுக நேரடியா களத்துல இறங்கினதுனால எதிர்கட்சிகளான அதிமுக, பாஜக இந்த எலெக்ஷன் ரொம்ப நேர்மையா நடக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி அவங்க அந்த இடைத்தேர்தல்ல போட்டியிடல. திமுக வேட்பாளரான VC சந்திரகுமார் 90,629 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு. இதுக்கு முன்னதாக EVKS இளங்கோவன் மகன் திருமகன் ஈவேரா இறந்ததுனால இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதுல EVKS இளங்கோவன் வெற்றி பெற்றாரு. அவரும் இறந்ததுனால 2ஆம் கட்ட இடைத்தேர்தல் அந்த பகுதியில அரங்கேறிச்சு. அடுத்ததா ஒரு அரசியல் பரபரப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட்டணியில இருக்கும் போதே அதிமுக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதா அம்மா அவர்களை பற்றி கடுமையான விமர்சனத்தை வச்சாரு. இதனால அந்த ரெண்டு கட்சிக்கும் இடையே ஒரு பெரிய சர்ச்சை தான் உருவாகுச்சுன்னு சொல்லலாம். இதனால 2023 செப்டம்பர் 25ஆம் தேதி அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவிச்சிருந்தாங்க. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணம் முடிந்து ஏப்ரல் மாதம் அமித்ஷா தமிழகத்துக்கு வருகை தந்தாரு. அதன் பிறகு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு கட்சியுமே கூட்டணியில இருக்கணும், ரெண்டு கட்சியுமே 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா போட்டியிட போவதாக அவர் அறிவிச்சிருந்தாரு. அதனை தொடர்ந்து ஜூன் மாசம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது ஒரு துயர நிகழ்வு, ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா சிவகங்கை மாவட்டத்துல நகை திருட்டு வழக்குல அஜித்குமார்ங்கிற இளைஞரை தனிப்படை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ணி விசாரணை அப்படிங்கிற பேர்ல அந்த இளைஞரை போலீசார் கண்மூடித்தனமா தாக்குதல் நடத்தியதுல அவர் பலத்த காயமடைந்து உயிரிழந்திருக்காரு. இந்த ஒரு சம்பவமானது தமிழக மக்கள் மத்தியில பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. தமிழக காவல்துறை மீது கடுமையான விமர்சனங்களை எதிர்கட்சியினர்கள் முன்வைத்திருக்காங்க. அதன் தொடர்ச்சியா நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அஜித்குமாரோட அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. காவல்துறை சார்பா மன்னிப்பும் கேட்டிருந்தாங்க. அந்த குடும்பத்துக்கு நிவாரணமா 7.5 லட்சம் ரூபாய் நிவாரண தொகையும் கொடுத்திருக்காங்க தமிழக அரசு. அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அவங்களுக்கு 21 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டு இருக்கு. ஏற்கனவே தமிழகத்துல பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் நடந்து வந்துட்டு இருக்க நிலையில திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பக்கத்துல ஆரம்பாக்கம்ங்கிற ஒரு பகுதியை சேர்ந்த ஒரு சிறுமி ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பும் போது அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. இது தமிழகத்திலேயே ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோடு அந்த சிறுமியோட உறவினர்களும் பெற்றோரும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுட்டே வந்தாங்க. இதனால அரசுக்கு ரொம்ப ஒரு நெருக்கடியை கொடுத்துச்சு. அதன் பிறகு காவல்துறையினர் தீவிர விசாரணையை மேற்கொண்டாங்க. அதன் பிறகு ஒடிசாவை சேர்ந்த ராஜு விஸ்வகர்மா அப்படிங்கிற ஒரு இளைஞர் தான் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு காரணம் அப்படிங்கிறது கண்டறியப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா ராஜு விஸ்வகர்மாவிற்கு உயர்நீதிமன்றம் இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு இந்த விஷயம் முடிஞ்சிருக்கு.
அதனை தொடர்ந்து அதிமுகல வந்துட்டு எம்ஜிஆரோட காலகட்டத்திலேருந்து அந்த கட்சியில உறுப்பினரா இருந்த ராமநாதபுரத்தை சேர்ந்த அன்வர் ராஜா வந்துட்டு பாஜக அதிமுக மீண்டும் கூட்டணி சேருவது வந்துட்டு பிடிக்காம இருந்திருக்கு போல இருக்கு. இதை பத்தி அவர் அடிக்கடி வந்துட்டு விமர்சனங்களும் முன் வச்சிருக்காரு. அவரோட அதிருப்தியை வந்துட்டு வெளிப்படுத்தி இருக்காரு. இதனால வந்துட்டு இப்படி அவர் அதிருப்தியை வெளிப்படுத்திட்டே இருந்ததுனாலே என்னமோ அவர் அந்த கட்சியில அதிமுகல இருக்கிறது பிடிக்காம திமுகல திடீர்னு வந்து இணைந்தாரு. திமுகல அவருக்கு இலக்கிய அணி தலைவர் பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கு. இவருடைய இந்த விலகல் காரணமா அதிமுக ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்ததா 2025 சொன்னாலே செப்டம்பர் மாசம் தான் ஞாபகம் வரும். செப்டம்பர் மாசம் சொன்னாலே இந்த ஒரு பயங்கரமான நிகழ்வு தான் ஞாபகம் வரும். அது என்னன்னா தாவேகா தலைவர் விஜயோட பரப்புரையப்போ செப்டம்பர் 27 நடந்த அந்த சம்பவம், அந்த கூட்ட நெரிசல்ல வந்து சிக்கி 41 அப்பாவி மக்கள் வந்து உயிரிழந்தாங்க. இது வந்து தமிழகத்தை மட்டும் இல்லாம இந்தியாவுக்கே ஒரு பேரதிர்வை தான் ஏற்படுத்தி இருக்கு. அந்த சம்பவத்திற்கு அப்புறம் அந்த 41 உயிரிழந்த குடும்பத்தினருக்கும் அரசு சார்பாகவும் தாவேகா சார்பாகவும் நிவாரணம்லாம் வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியா தாவேகா தலைவர் வந்து அந்த 41 உயிரிழந்த குடும்பத்தை வந்து சென்னைக்கு அழைச்சு ஆறுதலும் சொல்லியிருக்காரு. இந்த வழக்கு வந்து சிபிஐக்கும் மாற்றப்பட்டிருக்கு. இன்னும் வரைக்குமே அந்த சிபிஐ விசாரணை நடந்துகிட்டே தான் இருக்கு. ஏற்கனவே வந்துட்டு அன்வர் ராஜா அதிமுகல இருந்து விலகினதையும் தொடர்ந்து அவரை மாதிரியே எம்ஜிஆர் காலத்திலேருந்து அந்த கட்சியில இருந்துட்டு வர்ற செங்கோட்டையன் அவர்கள் முன்னாள் கல்வி அமைச்சராகவும் இருந்திருக்காரு. அவரும் வந்துட்டு அதிமுகல பிரிஞ்சு போனவங்களா, அதாவது சசிகலா, தினகரன், OPS இவங்களெல்லாம் வந்துட்டு ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபட்டிருக்காரு. இந்த விஷயம் பிடிக்காத அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை அதிமுகல இருந்து அதிரடியா நீக்கிட்டாரு. அதனால செங்கோட்டையன் தன்னுடைய ஆதரவாளர்கள் கூடயும் தன்னுடைய நிர்வாகிகளையும் கூட்டிட்டு தாவேகால வந்துட்டு இணைஞ்சிருக்காரு. தாவேகால அவருக்கு தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கொங்கு மண்டல பொறுப்பாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அதிமுகல கொங்கு மண்டல பொறுப்பாளரா இருந்த செங்கோட்டையனுடைய இந்த பிரிவானது அதிமுகவுக்கு மறுபடியும் இன்னொரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். அதனை தொடர்ந்து நவம்பர் மாசம் 4ஆம் தேதி வாக்காளர் சீர்திருத்த பணிகள் வந்துட்டு நல்லபடியா முடிஞ்சு வரைவு வாக்காளர் பட்டியல் படி கிட்டத்தட்ட 97,37,000 பேர் வந்துட்டு இதுல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. மாநிலத்துல டோட்டலா 6,41,14,000 வாக்காளர்கள் இருந்தாங்க. இந்த நிலையில இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட போது 5,43,76,000 இது சுருங்கி இருக்குன்னு சொல்லி ஆகணும். தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதை எதிர்கட்சிகள் கடுமையா இன்னைக்கு வரைக்குமே விமர்சித்து வருது. அடுத்ததா வந்து தேர்தல் கூட்டணி குறித்து முடிவு செய்ய ராமதாஸ் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்ல அன்புமணி அவர்களுக்கு அதிகாரம் இருக்கான்னு ஒரு பிரச்சனையா அந்த கட்சியில போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல சேலத்துல நடந்த செயற்குழு கூட்டத்துல வந்து ராமதாஸ் அவர்களுக்கு அதிகாரம் வழங்கி தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. கட்சியினோட பொதுச் செயலாளராக முரளி சங்கர் அவர்களையும் கௌரவ தலைவர் GK மணி அவர்களையுமே வந்து நியமித்திருக்காங்க. பாமகவோட பொருளாளராக சையத் மன்சூர் உசேனை வந்து தேர்வு செஞ்சு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த எலெக்ஷன்ல அன்புமணி அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டப்படும்னு ராமதாஸ் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. மொத்தமா இந்த வருஷம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அரசியல்ல நிறைய பரபரப்பு வந்து நடந்திருக்கு தமிழகத்துல. ஆமா, கரெக்ட் தான். அதுவும் இப்பயே இவ்வளோ இருக்கும்போது வர்ற 2026 வருஷம் எலெக்ஷன் வேற வரப்போகுது. இதுல புதுசா தாவேகா தலைவர் விஜய் வேற அரசியல்ல வந்துட்டு குதிச்சிருக்கிறதுனால யாரு வந்துட்டு அடுத்த சிஎம்ங்கிற ஒரு பரபரப்பான சூழல் வந்து நிலவிக்கிட்டு இருக்கு. எலெக்ஷன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இது வரைக்கும் நிறைய சில அசம்பாவிதங்களும் நடந்திருக்கு. வரப்போற 2026 வருஷம் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம இருக்கணும்னு நம்ம கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணிப்போம். ஆதன் சார்பாக ஆதன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.